சேலம் அவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இந்த வருஷம் நிறைய பிரைட் நம்ம சேலமில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பரிச்சயம் ஆயிடுச்சு. நானும் சரி நம்ம டீமும் சரி நிறைய பிரைட்க்கு ட்ராவல் பண்ணி இந்த இயரில் சேலமில் நிறைய மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிரைட் ஜெயப்ரியாவுடைய போஸ்ட் ரிசப்ஷன் லுக்குக்காக தான் நாகப்பட்டினத்துலேருந்து சேலம் நம்ம போயிருந்தோம். மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைட் கிட்ட அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கேட்டிருந்தோம். பிரைட் எல்லாருமே சொல்கிற மாதிரி அக்கா எனக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்கப் ப்ராசஸில் இருக்கும்போதே ஐ மேக்கப்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து பேஸ்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கள பார்க்கும்போதே அப்படியே லட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு என் மைண்டில் சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனல் அவுட்புட் அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நான் ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ காமிக்கிறேன். கேமராவில் நான் எடுத்தது வந்து பிரைட் கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. அந்த டே சூப்பராக வந்து என்ஜாய்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம கேமராவில் எடுத்த வீடியோஸ். இதில் வந்து ரிங் லைட்டில் எடுத்தது இருக்கும், எல்சி லைட் யூஸ் பண்ணி எடுத்தது இருக்கும், அப்புறம் வித்தவுட் லைட்டில் எடுத்ததும் இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு தேவையான கிளிப்பிங்ஸ் வந்து நாங்களும் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ எப்படி பார்த்தாலும் பிரைட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்கள ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ணாவும் நீங்கள் எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ பிரைட் அண்ட் ஃபேமிலிக்கும் எங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.